ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாரியின் கைவண்ணங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பொட்டேட்டோ சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். ஒன் கேஜி உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கழுவிட்டு தோல் சீவி வச்சுருங்க. கொஞ்சம் கூட தோல் இல்லாமல் ஃபுல்லாக சீவி வச்சுருங்க. எல்லாமே இந்த மாதிரி நல்லா சீவி வச்சுக்கோங்க. இப்போது காய் சீவுறதுல உருளைக்கிழங்க நல்லா சீவிக்கோங்க. ரொம்ப தடிசாக இருக்கக்கூடாது, மெலிசாக இருக்கணும். அப்போ தான் உருளைக்கிழங்கு சீக்கிரமாக ஃப்ரை பண்ண முடியும். இந்த மாதிரி சீவி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம சீவி வச்ச உருளைக்கிழங்க ஒரு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. தண்ணி இல்லாத பிளேட்டில் மாற்றிக்கிட்டு இப்போ அதை நம்ம காற்றுல ஆற வைக்கணும். ஒரு டவல் போட்டு, ஒரு டவல் இல்லைன்னா துணி ஏதாவது ஒன்று போட்டு அதில் பொட்டேட்டோ நல்லா தண்ணி இல்லாத போட்டு இந்த மாதிரி போட்டு ஃபேன் காற்றுல காய வச்சுடுங்க. காய வச்சுட்டு அந்த துணியை வச்சு அப்படியே லைட்டாக தொடச்சி விடுங்க. தொடச்சி விட்டிங்கன்னா அப்போ அதில் ஒட்டிகிட்டு இருக்க தண்ணியெல்லாம் அந்த துணியில் இழுத்துக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதில் இருக்க தண்ணியெல்லாம் இழுத்துக்கும். சும்மா லேசாக காய்ஞ்சா போதும், ரொம்ப காயணும்னு அவசியம் இல்லை. உருளைக்கிழங்குல இருக்க தண்ணி இழுத்தா போதும். இந்த மாதிரி நல்லா காய வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் கையில் ஒட்டாமல் இருக்குது. இந்த அளவுக்கு காய்ஞ்சா போதும். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய்ஞ்சதும் நம்ம ஆற வச்சுருந்த உருளைக்கிழங்க இதில் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா போட்ட உடனே நிறைய பபிள்ஸ் வரும். இது நல்லா காயணும், அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆனால் தான் முறுமுறுன்னு இருக்கும், இல்லைன்னா அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது. இதில் ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சுருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கலர் மாறணும். அப்போ தான் அந்த முறுமுறுமான பதத்துக்கு அது வரும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்து அந்த உருளைக்கிழங்க நல்லா எண்ணெய் இல்லாமல் எடுத்து ஒரு பிளேட்டில் ஒரு பேப்பர் இல்லை டிஷ்யூ போட்டு அதில் போட்டுவிடுங்க. அப்போ தான் அதில் எக்ஸ்ட்ரா இருக்க எண்ணெயெல்லாம் அந்த பேப்பரில் இழுத்துக்கும். இப்போ இதில் சால்ட்டு அப்புறமா சில்லி பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுடுங்க. நல்லா கை வச்சு கலரிடுங்க. கை இல்லை ஸ்பூன் இந்த மாதிரி கூட பண்ணி நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அந்த உருளைக்கிழங்குல படுற மாதிரி நல்லா கலரி விட்டுடுங்க. அவ்வளவுதான், நம்மளோட உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.